சார், சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. கடைசியா வந்த மெசேஜ் பிளாக் ஃபாரஸ்ட்ல இடி முழக்கம். ஃபாரஸ்ட் முழுக்க நாம கவர் பண்ணியாச்சு. ஆள் நடமாட்டமே இல்லையே தயா. இங்க என்ன பண்ண போறானுங்க இவனுங்க? ஆனா அபிஜித், அவங்க என்னெல்லாம் மெசேஜ் அனுப்புனாங்களோ அது எல்லாமே நடந்திருக்கு. அதனால கண்டிப்பா இந்த வெடிக்க தான் செய்யும். ஒரு தடவை இந்த கேங்கோட ஆள் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டானாலே போதும் மச்சான். அதுக்கப்புறம் அவங்கள கருவறுத்து விட்டுறலாம். சார், அங்க பாருங்க. அங்க ஏதோ ஒரு இடம் தெரியுது. பாம் அங்க வைக்க கூட பிளான் பண்ணிருக்கலாம். இத பார்த்தா இங்க யாருமே ரொம்ப நாளா வந்த மாதிரியே தெரியல. பங்கஜ், இந்த பாம் டிடெக்டர் போய் கொண்டு வாப்போ. ஒருவேளை இங்க பாம் பண்ணிருந்தாங்கன்னா அதுக்கான ட்ரேஸ் கண்டிப்பா இங்க இருக்கும். இது பாமோட ட்ரேசஸை காமிக்கல. காடு முழுக்க சுத்தியாச்சு. பாமை எங்க வச்சிருப்பானுங்கன்னு தெரியலையே. சார், ஒருவேளை நம்ம தப்பான மெசேஜை படிச்சோமா என்ன? இல்ல பங்கஜ், மெசேஜை சரியா தான் நம்ம டீகோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா காட்டுக்குள்ள தான் வெடிக்க போகுது. இங்க ஏதோ வெடிச்ச மாதிரி எந்த அறிகுறியும் தெரியலையே. ஏசிபி சாருக்கு லொகேஷனை ஷேர் பண்ண. சார், சார் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. சார், மானிட்டரும் ஆஃப்ல இருக்கு. ஓ நோ, எனது ஃபோன்ல ஆஃப் ஆயிருக்கு. ஃபோன் ஆஃப்ல இருக்கு. பாம் டிடெக்டர் வேலை செய்யல. இதெல்லாம் ஒண்ணு ஆகுதுன்னா இது தற்செயலே கிடையாது. வண்டி கிட்ட போலாம். இல்ல, வண்டியும் ஸ்டார்ட் ஆகல, லைட்டும் எரியல. ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒரே நேரத்தில் எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் வேலை செய்யாம போகுது? சார், இதுக்கெல்லாம் என்ன காரணம்? Oh no. சார், ஒருவேளை இந்த ஆளு
தற்கொலை பண்ணிக்கிட்டானா என்ன? இல்லை பங்கஜ், இவன் முதுகுல 2 குண்டு பட்டிருக்க, அதோட மார்புலையும் ஒன்று பட்டிருக்க. இது தற்கொலை கிடையாது, இது மர்டர். ஒருவேளை அவங்க கிட்ட தப்பிச்சு ஓடி இருக்கலாம். ஏன்னா முதுகுலே சுட்டிருக்கானுங்களே, கீழே விழுந்த உடனே நெஞ்சிலையும் சுட்டிருக்காங்க பாரு. எவனாவது ஐகேங்க பற்றி ஏதாவது சொல்ல வந்திருப்பான், அதான் இவனை கொண்டுட்டாங்க. அலறல் சத்தம் இப்போதானே கேட்டுச்சு. நல்லா பாரு, பக்கத்தில் நிச்சயமாக யாராவது இருக்கணும். பர்ஸும் இல்லை, ஐடியும் இல்லை. மச்சான், இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு எனக்கு. யார் இவன்? ரகுவீர், சயின்டிஸ்ட் ரகுவீர் மச்சான். ஃபேமஸ் சயின்டிஸ்ட் ரகுவீரை காணவில்லை. காலையில இவர் வாக்கிங்காக கிளம்பினாரு, இன்னும் வீடு திரும்பல. 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஆளை கிட்னாப் பண்ணியிருந்தாங்கல்ல, இன்னைக்கு இந்த ஆளுக்கு இந்த நிலைமையா? கையில காலெல்லாம் கட்டி போட்ட மார்க் இருக்கு பாரு. சார் சார் சார், இதை பாருங்க, இந்த மரத்துல புல்லட்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, இங்க மரத்துல புல்லட்ஸ் ஓட்டிட்டு இருக்குன்னா விக்டிம் அங்க இருந்து ஓடி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் எங்க இருந்தோ ஓடி வந்திருக்காருன்னா அவரை அங்கதான் கட்டி போட்டு வச்சிருக்கணும். வாயன் போய் பார்க்கலாம். அபிஜித், இங்க பாரு, 2 வெவ்வேறு அடையாளங்கள். இது ஷூவோட அடையாளம், இது கால். ஃபுட் ஸ்டெப்ஸோட அடையாளம் இங்க இருக்குன்னா இறந்த ஆளோட தான் இருக்கணும். ஷூவோட அடையாளம் குற்றவாளியோடதா? இல்லடா, குற்றவாளியோட கால் அடையாளம் ஒண்ணு முன்னாடி இல்லனா பின்னாடி இருக்கணும். இங்க ரெண்டும் ஒண்ணா இருக்கு பாரு. சோ இந்த ரகுவீர் கூட இங்க வேற யாரோ இருந்திருக்கிறாங்க. அந்த ஐ கேங் இந்த ஆளையும் பிடிச்சி வச்சிருந்திருக்கிறாங்க. ரகுவீரும் இன்னொரு ஆளும் ஒன்னா ஓடி வந்திருக்கலாம். சார், 2வது ஆள் எங்க இருக்கானோ? தப்பிச்சிருக்கலாம், இல்லைன்னா ஐகேங்காரங்க பிடிச்சு வச்சிருக்கலாம். சரி வாங்க, அந்த பக்கம் போய் பார்க்கலாம். க்ளூ ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாமா? வா. இது அவங்களோட மறைவிடமா? Oh no. சார், உயிரோட இருக்கா சார். புல்லட் உரசிட்டு போயிருக்கு, பிளட் லாஸ் ஆயிருக்கு. பங்கஜ், ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை கொண்டு வா சீக்கிரம். பயப்படாதம்மா, பயப்படாத. நாங்களும் போலீஸ் தான். உன் பேர் என்னம்மா? தானியா. அதோட என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்க ஃப்ரெண்ட்ஸை தாக்குனது யாரு? யார் சுட்டது சொல்லுங்க. தெரியாது, நாங்க இங்க கேம்பிங் பண்ண வந்திருந்தோம். திடீர்னு விசித்திரமா ஒருத்தன் வந்தோம். என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்க யாரு? நான் ஒரு ஆபத்துல சிக்கியிருக்கேன். நான் தான். என்ன என்ன ஆபத்து? எல்லாம் அழிய போகுது. என்னது? என்ன என்ன அழிய போகுது? ஆதாரம் அவங்க கைக்கு போக கூடாது. நீங்க யார பத்தி பேசுறீங்க? அதோட என்ன ஆதாரம்? எனக்கு தெரிஞ்சு இவர் பைத்தியமா இருக்கணும். என்னை காப்பாத்துங்க. பெரியவரே கொஞ்சம் தைரியமா இருங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் விறகு கொண்டு வர உள்ள போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. அப்புறம் அவங்க உங்களை பாதுகாப்பா விட்டுடுவாங்க. உங்களுக்கு எந்த டென்ஷனும் வேண்டாம். அவர்தான் டாக்டர் ரகுவீர். அவரும் இப்ப இறந்துட்டாரு. நீங்க சரியான நேரத்துக்கு வந்தீங்க.
இல்லைன்னா நான் தப்பி இருக்க மாட்டேன். சரி சரி, உதவி கேட்டு ஒருத்தர் இங்க ஓடி வந்தாருல்ல, அப்போ என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்லு. அது என் பாய் ஃப்ரெண்ட் சமீர். அவரை மெயின் ரோட்ல விடுறதுக்காக போனோம். ஆனா அவனும் திரும்பி வரல. அப்பதான் சில பேர் இங்க வந்தாங்க. நேரடியா எங்களை சுட ஆரம்பிச்சிட்டாங்க. என் சமீர் உயிரோட இருப்பான் இல்லையா? அபிஜித், அங்க நமக்கு டாக்டர் ரகுவீரோட கால் தடையெல்லாம் கிடைச்சதில்ல. அங்க ஒரு ஷூவோட அடையாளமும் இருந்தது. அது சமீராவும் இருக்கலாம்ல? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா டாக்டர் ரகுவீர் ஆதாரத்தை பத்தி என்னமோ சொன்னாருடா, அது எங்க இருக்கு? அவர் பாடிக்கு பக்கத்துல ஒண்ணுமே இல்லையே மச்சி. ஒருவேளை டாக்டர் ரகுவீர் அந்த ப்ரூஃபை சமீர் கிட்ட கொடுத்துருக்கலாம்ல, அண்ட் அவ ஐகாங் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருக்கலாம். தப்பிச்சிருந்தால் நல்லது, இல்லைன்னா அந்த ராட்சசங்க நேரம் நாசம் பண்ணிருப்பானுங்க. இந்த சமீரை நம்ம முதல்ல தேடியே ஆகணும், இல்லைன்னா அவன் அங்க மாட்டிப்பான். இந்த ஐகேங்காரங்க ரகுவீர் சார எதுக்காக பிடிச்சு வச்சிருந்தாங்க? இந்த காட்டுக்குள்ள பிளாக் அவுட் ஆச்சு இல்லையா, அவங்க தான் ரகுவீரை இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லியிருப்பாங்க. ரகுவீரை நம்ம பிடிச்சி அவங்கள எங்க சிறை வச்சிருந்தாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் அவங்கள தேடுறது ரொம்ப ஈஸி ஆயிடும். காட்டுக்குள்ள தானே இருப்பானுங்க. இங்க பாருமா, இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், புரியுதா? ஓகே சார். தனியா முதல்ல ஒன்று சொல்லு, நீங்க இந்த காட்டுக்குள்ள கேம்பெயினுக்காக வந்தீங்க இல்லையா, அப்போ நீங்க ஏதாவது பாத்தீங்களா இல்ல கேட்டீங்களா? ஐ மீன் ஏதாவது விசித்திரமா? இல்ல சார். நல்லா யோசிச்சு சொல்லுப்பா. வித்தியாசமான ஏதாவது ஆளுங்க இல்ல மிருகங்கள், வித்தியாசமான சவுண்டு, ஏதாவது சத்தம், ஏதாவது சொல்லு. ஹெலிகாப்டர் மாதிரி சத்தம் கேட்டது. அது என்னோட பிரம்மைன்னு நினைச்சேன். ஏன்னா இந்த காட்டுக்குள்ளே எப்படி ஹெலிகாப்டர் இறங்க முடியும்? ஐகேங்கோட ஹெலிகாப்டரா தான் இருக்கும் மச்சி. ஹெலிகாப்டர் சவுண்ட்னா கண்டிப்பா இங்க ஹெலிபேட் இங்கே இருக்கும். கண்டிப்பா அவனுங்க சீக்கிரம் மாட்டிப்பானுங்க பாரு. காட்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்னா உங்ககிட்ட மேப் ஏதாவது இருக்கும்ல? இந்த பாரு, இந்த காட்டுக்குள்ள எல்லாமே மரங்களா தான் இருக்கு. இந்த இடத்த பாரு, இங்க கொஞ்சம் காலியா இருக்கு. அப்புறம் இங்க கூட இந்த 2 இடத்துல மரங்கள் இல்ல. ஹெலிகாப்டர் இங்க இறங்க வாய்ப்பு இருக்கு. கரெக்ட், போய் பார்க்கலாம். பூர்வி, பங்கஜ், தானியாவை பார்த்துக்கோங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வா. தயா, இங்க பாரு, கேம்ப் ஃபயர் பண்ணிருக்காங்க. பான்ஃபயர் அங்கேயே இருக்கு. இங்க பாரு. இங்க 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 எல்லாம் இருக்கு. ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு பாரு, இது பார்க்கிறதுக்கு. ஏன்னா இரவு நேரத்துல சாப்பர் லேண்ட் ஆகும்போது இங்க லேண்ட் ஆகுறதுக்கு லைட் தேவைப்படுமே. சாப்பர் இங்க லேண்ட் ஆயிருக்குன்னா அவங்க கண்டிப்பா இங்கதான் மச்சான் இங்கே இருக்கணும். டிஃபென்ஸ் ஏரியாவா? ஆனா இங்க அக்கம் பக்கத்துல மிலிட்டரி பேஸே இல்லையே. முதல்ல அது டிஃபென்ஸ் ஏரியாவா இருந்திருக்கணும். ஆனா இப்போ எந்த நடமாட்டமும் இல்ல. அதனால இந்த கேங் இந்த ஏரியாவை பிடிச்சிருக்கணும். இங்க பாரு,
சயின்டிஸ்டை இங்கே தான் கட்டி போட்டிருந்துருக்குறாங்க. வற்புறுத்தி ஏதாவது வேலையை பண்ண வச்சிருக்கலாம். இது மெமரி சிப். ஏதாவது ரகசியம் இருக்கலாம். என்னாச்சு? என்ன இது? ரகுவீரோட ஆர்டிகல் மாதிரி இருக்கு பாரு. அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தார்ல, அதான் இதுன்னு நினைக்கிறேன். இது எப்படி வேலை செய்யும், அப்புறம் இதன் காரணமா எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டும் ஆஃப் பண்ணிடலாமா? ஓஹோ, அப்படின்னா இங்க ஒரு பிளாக் அவுட் ஆச்சே. அதெல்லாம் இவங்க பண்ணதானா? இருக்கலாம் தயா. இங்க ப்ளூ பிரிண்ட் இருக்கு பாரு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் வெப்பன். ஓ, ரகுவீர் சாரை இவங்க எதுக்காக கிட்னாப் பண்ணாங்கன்னு இப்பதான் தெரியுது எனக்கு. இஎம்பி பாம்பை பண்ண சொல்லியிருக்கலாம். இது நார்மல் பாமா இருக்கும் அப்படின்னு தானே நம்ம நினைச்சோம். ஒரு சாதாரண ஆர்டிஎக்ஸ் பாம், சின்ன அளவு சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆனா இது என்ன, இது இஎம்பி பாம்பு. ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அதனால தான் எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் வேலை செய்யல. கார் ஸ்டார்ட் ஆகல, மொபைல் ஃபோன் எதுவுமே வேலை செய்யலையே. சரி, இந்த மாதிரி பாம்பை யூஸ் பண்றதா இருந்தா அதை ஏன் இந்த காட்டுக்குள்ள பண்ணாங்க? வேற எங்கேயாவது பண்ணிருக்கலாம்ல? ஹாஸ்பிட்டல், ஏர்போர்ட், காலேஜ், ஷாப்பிங் மால், ஏன் யாருமே இல்லாத இடத்துல பண்ணணும்? ட்ரையல் பண்ணி பார்த்துருக்காங்க. மெயின் பிக்சரே இனிமே தானே இருக்கு. இன்னொரு ப்ளூ பிரிண்ட் வேற இருக்கு பாரு. இதுல பாரு, பின்னு எழுதிருக்கு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் வெப்பன் பி. ரெண்டாவது ப்ளூ பிரிண்டா இது? ஓ, காட்டுக்குள்ள வெடிக்க வச்சு எல்லாமே பிளாக் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தான் டெஸ்ட்டை நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மெயின் பாம்பை வேற எங்கேயாவது வெடிக்க செய்வாங்க. ஒரு கிரௌடட் ஏரியால நிறைய பேர் சாகர மாதிரி பிளான் பண்ணிருக்கானுங்க. இந்த டாக்டர் ரகுவீர் தன் கூட ஏதாவது ஒரு முக்கியமான பொருளை கண்டிப்பா எடுத்துட்டு போயிருப்பாரு. அதாவது பாம் ட்ரிகர், அப்படி இல்லைன்னா வெடிக்காத மாதிரி ஏதாவது ஒரு டிவைஸ். அப்படின்னா இப்ப அந்த பொருள் சமீர் கிட்ட தான் இருக்கணும். சமீர் அவங்க கிட்ட மாற்றக்கூடாது. அவனை சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்கணும். ஓகே, நீ சீக்கிரம் நல்லாயிடுவ, உனக்கு ஒன்றும் ஆகாது. பூர்வி, ஹா, தானியாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இவளுக்கு ஒன்றும் ஆகாதே. பங்கஜ், இவ உடம்பு சுடுது அண்ட் இன்ஃபெக்ஷனும் பரவிக்கிட்டே இருக்கு. என்னால என்னெல்லாம் முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஷி நீட்ஸ் அ டாக்டர் பங்கஜ். இன்னும் அந்த 2 பேருமே காணுமே. பூர்வி, ஐகேங்காரங்களா தான் இருப்பாங்க. நீ ஒரு வேலை பண்ண, தானியாவை கூட்டிட்டு நீ கிளம்பு. அபிஜித் சார், தயா சாரை தேடு. நான் இவங்கள பாத்துக்கிறேன். சொன்ன கேளு. வேண்டாம் பூர்வி, இந்த நிலைமையில தனியா போக வேண்டாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து சமாளிப்போம். பங்கஜ், ஆர்கியூ பண்ணாத, நீ கிளம்பு. மாட்டேன், நான் உன்னை தனியா விட்டுட்டு போக மாட்டேன். நான் சொல்றேன்ல, நீ போயிடு. பங்கஜ், ஓ நோ, சொல்ல போனா நம்மள யாருமே இங்கேருந்து போக முடியாது. ஏய் நில்லு, ஏய் பின்னாடி போ, ஏய் அங்கே நில்லு, ஏய். பங்கஜ், பூர்வி, பங்கஜ் எங்க போயிருப்பாங்க? அட பங்கஜ்,
இல்ல யாருமே இல்ல. எங்கடா போயிருப்பாங்க? அந்த கேங் கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா? பூர்வி, பங்கஜ், இங்க யாருமே இல்லையே. இங்க பாரு, இது பூர்வியோட ஹேண்ட் ரைட்டிங். ஆர்ஏ ஏதோ மெசேஜ் மாதிரி தெரியுதுல்ல, ஒண்ணுமே புரியலையே. இங்க என்னமோ நடந்திருக்குதாயா? அது சரி, ஆரியனா என்ன அர்த்தம்? குழப்பமா இருக்கே. ரேடியோ ரேடியோ இன்ஃபர்மேஷன். ஏன்னா நம்பர் ஸ்டேஷன்லயே மெசேஜஸ் வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமா தான் அனுப்புவாங்க. அண்ட் இப்போ பிளாக் அவுட்டுக்கு அப்புறமா மொபைல் ஃபோன்லாம் ஒர்க் ஆகலையே, ரேடியோ மட்டும் ஒர்க் ஆச்சு கம்யூனிகேஷனுக்காக. ஒருவேளை இந்த இஎம்பி பாம் ரேடியோவை அஃபெக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ரேடியோ கார்ல தான் இருக்கு. அங்க பாரு, அங்க கீழே லைட் எரியுது பாரு. பூர்வியும் பங்கஜையும் அங்கதான் கூட்டிட்டு போயிருக்கணும். நான் போய் பார்த்துருவோம். இந்த அடர்ந்த காட்டுக்கு நடுவுல இந்த சின்ன கிராமம் எப்படி வந்துச்சு? ஆனா சைலண்டா இருக்கு, யாருமே இல்லையே. என்ன இடந்தாயா இது? இல்ல இல்ல வேண்டாம், எங்களை சுற்றாதீங்க. உங்களை வேண்டி கேட்டுக்கிறோம், எங்களை தயவு செஞ்சு சுற்றாதீங்க. வெளியில வா, வெளியில வாயா, நாங்க போலீஸ் தான், வாயா. அப்படியா சார், நீங்க வந்துட்டீங்களா? நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி சில பேர் வந்தாங்க, ஊருக்குள்ள கலாட்டா பண்ணிட்டு போயிட்டாங்க சார். ஏன் அப்படி என்ன பண்ணாங்க சார்? அவங்க இங்க தங்கி இருக்கிறவங்களோட வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லா பொருட்களையும் நாசம் பண்ணிட்டு போயிட்டானுங்க சார். அவங்க யாரோ ஒரு பையனை தேடிட்டு இருந்தாங்க சார். சமீரா தான் இருக்கணும். சரி, அவங்க வர்றதுக்கு முன்னாடி யாராவது பையன் இங்க வந்தானாயா? இல்ல சார், இங்க யாரும் வரல. ஒவ்வொரு வீடா போய் தேடி ஆகணும். சமீர் அவங்க கையில மட்டும் மாட்டக்கூடாது. அபிஜித், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, நாங்க சிஐடி ஆபீசர்ஸ், பயப்படாதீங்க. வெளியாளுங்க யாராவது வீட்டுக்குள்ள வந்தாங்களான்னு சொல்லுங்க. உதவி பண்ணுங்கன்னு யாராவது வந்தாங்களான்னு கேட்டேன். இல்ல, யாரும் வரல. யாரும் இல்லைன்னா கதவுல எப்படி அவ்வளவு ரத்தக்கரை இருக்கு? ரத்தமா? என்ன ரத்தம்? நீ ஆச்சரியமா கேள்வி கேட்பேன்னு தெரியும். வீட்டை செக் பண்ணாதான் தெரியும்னு நினைக்கிறேன். என்ன கொல்லாதீங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஏய், வா, வெளியில வா. நீ யாரு? சமீரா? உங்களுக்கு என் பேர் எப்படி தெரிஞ்சது? உன் ஃப்ரெண்டு தானியா தான் சொன்னாங்க. தானியாவா? தானியா நல்லா இருக்காளா? அவ நல்லா இருக்கா. ஆனா உன்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க இப்ப உயிரோட இல்ல. என்ன?
நான் அவருக்கு ஹெல்ப் பண்ண போயிருந்தேன். இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. அவர் பேரு டாக்டர் ரகுவீர். அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அவரு உங்ககிட்ட ஏதாவது புதுசா ஒரு மாதிரி வினோதமா பொருள் ஏதாவது கொடுத்தாரா மறைச்சு வைக்க? இல்ல சார், அவர் எதுவுமே கொடுக்கல. அவர் எப்பவுமே ஒண்ணுதான் சொன்னாரு, இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு சொன்னாரு, இல்லைன்னா அவங்க பிடிச்சிருவாங்களாம். ஆனா திடீர்னு அங்க கொலைகாரங்க வந்துட்டாங்க, தொடர்ந்து சுட ஆரம்பிச்சாங்க. நான் எப்படியும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா இவங்கிட்டயும் அது இல்ல தயா. அப்படின்னா டாக்டர் ரகுவீர் ஆதாரங்களை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. இப்போ பூர்வி, பங்கஜ், தானியா இப்போ அந்த கேங் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பொருளும் அவங்க கிட்ட போயிருக்கோம். நான் மறுபடியும் ரேடியோ வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். பாஸ், நாங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், அது எங்கேயுமே இல்லை. சரி, அப்போ ஒரு வேலை பண்ணு, ஃபேக்டரிக்கு திரும்ப வா, பிளான் பி ஆரம்பிக்கலாம். இவங்களுக்கு ஆதாரம் கிடைச்சிருக்காது. அப்படி இல்லைன்னா சமீர், எல்லாம் ஃபேக்டரிக்கு போனா தானா தெரிய வரும். பூர்வியும் பங்கஜம் அங்கதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அக்கம் பக்கத்தில் ஃபேக்டரி இருக்கா? இங்க யாரையும் காணோம். பங்கஜ், பூர்வி, பங்கஜ், இங்க பாரு. சார், பூர்வி, உங்களுக்கு ஒன்றும் ஆகல? சார் நீங்க இங்க வந்திருக்க கூடாது. உங்களை வரவேற்க தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. எங்களை ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்க. எங்களை வரவழைக்கவா? என்ன சொல்ற? எப்படி வந்தீங்க இங்க? ஆ? Oh, no. வெளியில வாங்க சார். வெளில வா, வெளில வா. சீக்கிரம் வா வா. வாங்க, பார்த்து. தயா, அங்க போய் பேட்டரி போக போக பின்னாடி போக. ஏய், நீங்களா பின்னாடி போங்க. போங்க போங்க, சொன்ன கேளுங்க. உங்க ஜாக்கிரதை. இவனுக்கு எல்லாரையும் ஆட்டி படைக்கிறானுங்க. இது வரைக்கும் நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் தப்பிச்சதே இல்லை. பட் இந்த ஐ கேங் நம்ம கையில சிக்கவே மாட்டேங்கிறாங்களே. ஏன் சிக்கல? சார், இவங்க கேங்க சீக்கிரம் நம்ம பிடிக்கலன்னா இவங்க நம்ம நாட்டையே சுடுகாடாக்கிடுவானுங்க சார். ஆமா அபிஜித், அடுத்த பாம் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாம எப்படியாவது இவங்களை பிடிச்சே ஆகணும். ஆனா சார், அவங்க அடுத்த பாம்பை எங்க வெடிக்க வைக்க போறானுங்கன்னு ஒன்றும் தெரியலையே சார். அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். ஒருவேளை டாக்டர் ரகுவீர் கிட்ட இருந்தது அவங்க கைக்கு கிடைச்சிருக்கலாம். அபிஜித், தயாவுக்கு பங்கர்ல ஒரு சிப் கிடைச்சது இல்ல? ஒருவேளை அந்த சிப்புக்குள்ள பிளாஸ்டோட டீடைல்ஸ் இருக்குமோ? சார், அது பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட். ஆனா நான் கோடை கரெக்ட் பண்ணிட்டேன் சார். ஒரு நிமிஷம், இதை பாருங்க.
மை காட், பாம்பை எப்படி செய்யறதுங்கிறத பத்தின டீடைல்ஸே இருக்கு. எப்படி அழிக்கணும் போட்டு இருக்கு. எந்த இடத்துல இது பிளாஸ்ட் ஆக போகுதுன்னு டீட்டெயிலாக இருக்கு சார். கவர்மெண்ட் கம்ப்யூட்டர்ஸ், நேஷனல் செக்யூரிட்டி சைட்ஸ், ஏர்கிராஃப்ட்ஸ். சார் பிளேன்ல கரண்ட் கட் ஆச்சுன்னா எல்லாமே டோட்டலா காலி ஆயிடும் சார். மற்ற எல்லா பாம்ஸை விட இது ரொம்ப பயங்கரமானதா இருக்கு. கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இருக்கு. சார் இவன் பல இடங்கள்ல மார்க் பண்ணி வச்சிருக்கான். அடுத்த அட்டாக் எங்கன்னு நமக்கு தெரிஞ்சாலே போதும் சார். மேக்ஸிமம் தடுத்துடலாம். சார் முதல்ல இந்த சிப்ல தான் இருக்கு. இதை பாருங்க சார். சார் இதெல்லாம் என்ன சார்? ஒண்ணுமே புரியல சார். பிஜிலி பாதல்ன்ற வார்த்தை நிறைய இடத்துல இருக்கு சார். சார் என்னை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி பிளாக் அவுட் ஆச்சுல்ல, அந்த கோடு தான் சார் அது. இருக்காது. நோ நோ நோ, இது கோட் வேர்ட் தான். ஆனா எலக்ட்ரிசிட்டி பிளாக் அவுட் கோட் வேர்ட் இது இல்ல. இந்த கோட் வேர்ட் லாஸ்ட் அட்டாக் எங்க நடக்க போகுதுன்னு தெளிவா சொல்லுது. சார் முதல்ல இவங்க நம்பர்ஸ் மூலமா மெசேஜஸ் அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கேங் புது வழியை கடைபிடிக்கிறாங்க. மெசேஜை வேற மாதிரி அனுப்புறானுங்க. லோகேஷை கூப்பிடலாம். பிஜ்லி பாதல், BIJLEE BADAL. சரி, இப்ப நாம இத ஒரு வேர்டா பார்க்காம இப்ப நாம இத ஒரு நம்பரா பார்க்கலாம். அது எப்படி லோகேஷ் சார்? நான் புரிய வைக்கிறேன் ஃப்ரெடி. அதாவது A உடைய நம்பர் 1, B உடைய நம்பர் 2, C யோடது 3, D யோடது 4, இப்படியே A to Z இந்த 26 லெட்டர்ஸ்க்கும் 26 நம்பர் வரும். 1 to 26 குள்ள இருக்கும். இப்ப நாம பிஜ்லி பாதல்ங்கிற வார்த்தைய நம்பர்ஸ் மூலியமா டீகோட் பண்ணா அப்ப என்ன வரும்? 2 9 10 1 EE 5 5 பாதல் 2 1 D 4 A 1 1 2. இதுக்கு பேர் தான் டீகோடிங். 29101 255 214 112 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 டிஜிட்டா சார்? சார் புக்கோட ISB நம்பர் 14 டிஜிட் இல்ல 13 தானே சார் வரும்? அப்படின்னா இது என்ன நம்பரா இருக்கும்? 14 டிஜிட் நம்பர். அபிஜித், இது ISB நம்பர் இல்லைன்னு வச்சுக்கலாம். வேற ஏதாவது இருக்கும். இத பாரு, 29. இந்த 29 அதாவது 29, அப்புறம் 10 அதாவது 10. ஒருவேளை இது டேட்டா கூட இருக்கலாம்ல. 29 2 நாள் முன்னாடி இருந்துச்சு. இப்போ 10 நம்பர் தான் சார் இருக்கு. ISB நம்பர் வந்து 13 நம்பர் இருக்குன்னா அப்போ இந்த 10 நம்பர் என்னவா இருக்கும்? இதுவும் ISB நம்பரா தான் இருக்கணும் யாருதாவது. ஆனா புத்தகத்துக்கு மட்டும்தான் 13 ISB நம்பர் இருக்கும். நியூஸ் பேப்பர், மேகசின், அப்புறம் மற்ற எடிட்டோரியல்ஸ்க்கு ISSN, அதாவது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர். அப்படின்னா அபிஜித், இதோ இந்த 8 டிஜிட் இருக்குல்ல, அது ISS இருக்கலாம். மீதி இருக்கிற 2 மேகசினோட பேப்பர் இல்ல பேஜ் நம்பரா கூட இருக்கலாம். பங்கஜ், நீ ஒரு வேலை பண்ணு. 29ஆம் தேதி அன்னைக்கு வந்த நியூஸ் பேப்பர்ஸ் மேகசினோட லிஸ்ட் எடு. அதுல இந்த ISS நம்பர் யாருதுன்னு சார். சார் இது நியூஸ் பேப்பரோட ISS நம்பர். மும்பை மெயில் கான்ஃபரன்ஸை பத்தினது இது. சமீபத்தில் ஈரான்ல இருந்து நம்ம ஊருக்கு பல டிப்ளமேட்ஸ் வந்திருக்காங்க. நவம்பர் 1ஆம் தேதி கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. ஆயில் பைப்லைனுடைய டீல் ஃபைனலைஸ் ஆக போகுது சார். டர்க்கிஷ் டிப்ளமேட் மிஸ்டர் ஹசன் மூலமா தான் நடக்குது. இது ஆயில் பைப்லைன் டீலிங்கா? கடவுளே, இந்த ஐ கேங் இங்க தான் சார் பிளாஸ்டிங் பண்ண போறாங்க. அந்த டர்க்கிஷ் முக்கிய புள்ளி தான் இவங்க டார்கெட். அபிஜித், இன்னைக்கு 1 நவம்பர். இந்த EMP பிளாஸ்ட் எப்போ வேணா நடக்கலாம்.
வண்டியை எதுக்கு நிப்பாட்டின? சார் நான் நிப்பாட்டல, அதுவா நின்றுச்சு. அது தன்னாலே நின்றுடுச்சு சார். இஎம்பி இங்க EMP பாம்போட ரியாக்ஷன்ஸ் இருக்கு சார். வாக்கியம் வேலை செய்யல. ஏசியை நிறுத்தினா சார் எல்லா காரும் நின்றுடுச்சு. வாக்கி டாக் கூட ஒர்க் ஆகல. கீழே இறங்குங்க. கமான் ஃபாஸ்ட். சார் வண்டி தன்னால நின்றுச்சு. வாக்கி கூட ஒர்க் ஆகல. காட்ஸ் கவர் பண்ணுங்க. சார் திடீர்னு எல்லா காரும் நின்றுடுச்சு. அதோட எந்த எக்யூப்மெண்ட்ஸும் வேலை செய்யல. மொபைல்ல நெட்வொர்க்கும் இல்லை. அடப்பாவி, ஷமீர். சமீர் இல்ல, சூரஜ். உங்க சமீர் எப்பவோ செத்துட்டான். எங்க சமீர் சாகலடா. அவனை நீ கொலை பண்ணிருக்க. சமீர்னு பேரை வச்சுட்டு நீ சுத்திட்டு இருக்க. ஒரிஜினலை கொன்னுட்டு ஊர்க்காரங்களை நான் தான் மிரட்டுனேன். யாருக்கிட்டையாவது என்னை பத்தி சொன்னீனா வெய்ய, 2 பேரும் செத்துருவீங்க. சொல்ல மாட்டோம். வேணும்னே தான் அந்த சிஐடி காரங்களா ஃபேக்டரி பக்கம் இழுத்துட்டு போனேன். ஏன்னா நீங்க எல்லாரும் அங்கதான் சாகணும். கனவு காண்ற நிறுத்துறா. எங்களை அழிக்க நிறைய பேர் வந்தாங்க, ஆனா எல்லாருக்கும் டாட்டா காமிச்சிட்டோம் நாங்க. இப்போ நீங்க எல்லாரும் தானே எரிஞ்சு சாம்பலாக போறீங்க. அபிஜித், வண்டியில பெட்ரோல் தீந்துருச்சுன்னா வண்டி தீந்து போகாது. அதுல மறுபடியும் பெட்ரோல் போடலாம், வண்டி திரும்பவும் ஓடும். எங்க கேங்கும் அப்படிதான். திரும்ப பெட்ரோலை போடுவோம். ஆனா இந்த தடவை கார் எங்க நிக்கும் அத உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இந்த தடவை உன்னோட கார் எங்க ஜெயிலுக்கு பின்னாடி நின்னு கம்பி எண்ணும். உன் கேங்கோட பாஸ் யாருடா? அது உங்களுக்கு தெரிய வராது.